கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நீங்கள் தேவ செய்தியை கேட்க போகிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி ஒரு மனத்தோடு இப்பொழுது அமர்ந்திருக்கிற போது ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை போராட்டங்களோடு இருக்கிறீங்களா? அப்போ இந்த செய்தி உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கேட்கிற போது அந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த காரியத்தில் எனக்கு விடுதலை இல்லை என்று சோர்ந்து போய் அங்கலாய்த்த நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுதலையும் சுகத்தையும், வியாதியிலிருந்து சுகத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் கொடுக்கிற நாள். ஆகவே இப்போ செய்தி நீங்கள் கவனமாக கேளுங்க. இப்போ செய்திக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் இடைப்பட போகிறார். இப்பொழுது நம்ம ஆயத்தமாய் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் அப்படி இருந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, ஆமென். இதுவரைக்கும் கூட தகப்பனே, நாங்கள் உலகத்தின் தேவைகளுக்காக இது போதும் என்று சொல்லி இதற்காக அங்கலாய்த்த நாட்கள் பல வேளைகளில் உண்டுப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறீங்க சுவாமி. இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாய் அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா. உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த எங்களை உன் பின்னே வரும்படி நீங்கள் அழைத்திருக்கிறீங்கப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் சுவாமி. எங்களை அப்படியே நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இந்த வேளையில் நீங்க பேசுங்கப்பா. எங்களுடைய காதுகள் கேட்கட்டும், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவர் எங்களுக்கு ஏற்றபடிக்கு நீங்க பேசுவீராகப்பா. ஆமே, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் எங்க மத்தியில் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமேனப்பா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கு கூட நாங்கள் இந்த செய்தியை கேட்கிற போது எங்களுக்கு இதுதான் தேவை, இது உன்னோட வாழ்க்கையில தேவை என்பதை ஆமென் அப்பா நீங்க இந்த செய்தியின் வழியாய் கற்றுக் கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்கள்ல ஆமென் அப்பா நாங்கள் தேவைகளோடு வியாதிகளோடு இருக்கிறோமோ எல்லாவற்றிற்கும் பதில் இந்த செய்தியின் வழியை நீங்கள் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற போதே எங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. மனதில் இருக்கிற போராட்டம்
போராட்டங்கள் ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்திற்கு ஒரு விடுதலை இன்றைக்கு இறங்கி வரும்படியா செபிக்கிறோம். யார் யார் இருதயங்கள் இன்றைக்கு அவ்வளவுதான் இனி வாழ்க்கையில போராட முடியாது என்று சொல்லி இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆமை நீங்க ஜெயத்தை விடுதலை கொடுக்கும்படியா செபிக்கிறப்பா. ஆமை அநேக இருதயங்கள் தேற்றப்படும்படியா செபிக்கிறோமப்பா. ஆமேனப்பா, ஆமேனப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை பரத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கும்படியா நீங்க பேசுங்க சுவாமி. ஆவியானுடைய பலத்த வல்லமைக்குள்ள எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்க பேசுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை காத்து நடத்தி வருகிறார். இன்னும் நடத்தி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வேத சத்தியத்தை நாம் கவனமாய் கேட்போம். கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தினார், இனியும் நடத்துவார். இன்றைய தியானத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, இதுவரை இல்லாதவைகளை, உங்கள் வாழ்க்கையில இதுவரை இல்லாதவைகளை தேவன் இனி இருக்க பண்ண போகிறார். இதுவரைக்கும் நீங்க பல விஷயங்களுக்காக பல காரியங்களுக்காக இது இல்லையே அது இல்லையே ஒன்றும் இல்லையே ஒன்று உருவாகவில்லையே ஒன்று நடக்கவில்லையே என்று நீங்கள் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக அது குழந்தை காரியமாக இருக்கலாம், வீட்டின் காரியமாக இருக்கலாம், தேவின் காரியமாக இருக்கலாம், இப்படி பல பல காரியங்களை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இதுவரை இல்லாதவைகளை இனி அவர் இருக்க பண்ணுவார். என வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் நம் தேவன். வாசிப்போம். இன்றைய தியானத்தின் செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, கடலிலே மீன்பிடிக்க போன சீடர்கள் இரவெல்லாம் மீன் பிடித்தவர்கள், ராத்திரி முழுவதும், அந்த 3ஆம் வசனம் கடைசி சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கல, ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சாங்க கடலுக்குள்ள. இப்ப கரைக்கு வந்திருக்கிறார்கள், படகு வந்துருச்சு, சீடர்கள் வந்துட்டாங்க, ஆனா ஒரு மீன் கூட இல்லை. இயேசு கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ராத்திரி எல்லாம் இரவெல்லாம் கடலுக்குள்ள வலை வீசி போன என் பிள்ளைகளே, உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நீங்க கூட பல வருஷமா, பல ராத்திரியா, பல மாதமா, பல நாட்களாக உழைக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, போராடுறீங்க. ஆனா முடிவில் என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நான் உழைச்சு ஒண்ணும் இல்லப்பா, நான் ஜெபிச்சு கூட சில காரியம் வாழ்க்கையில நடக்கல, ஒன்றுமில்லை என்று சீடர்கள் சொன்னதை போல நீங்க கூட இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், உனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார், உன் குடும்பத்திற்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார், உன்னை வாழ வைக்க போகத்தான் இயேசு பேசுகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கா என்று கேட்ட இயேசுவுக்கு சீடர்கள் சொன்ன வார்த்தை ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே சீடர்களை இயேசு புறக்கணிக்கல, அப்படி மறக்கல. சரி பரவாயில்லன்னு சொல்லல, அடுத்த காரியத்தை கர்த்தர் சொன்னார் பாருங்க. இயேசு சொன்னார் பாருங்க. வாசிப்போம். அடுத்த 6வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி போட்டீங்களோ தெரியல, இப்ப எப்படி போடுங்க, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நீ கடலுக்குள்ள போய் இந்த பக்கம்லாம் போனீங்க, இந்த பக்கம்லாம் வலை வீசுனீங்க தெரியல, ஆனா ஒன்றுமில்லாம வந்துட்டீங்க, மீனே இல்லாம வந்துட்டீங்க. இப்போ நான் சொல்லுகிறேன், உங்க படகின் வலதுபுறமாக, படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். வலையை எங்க போடணும்னா கிழக்க வேண்டாம்,
மேற்க வேண்டாம், தெற்க வேண்டாம், வலது புறம். அப்படியே ஆண்டவர் நல்ல தெளிவா சொன்ன சீடர்களுக்கு, உங்க படகுல வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? அகப்படும். அது வரைக்கும் அகப்படல. அது வரைக்கும் மீன் பிடிப்பதற்கு நிறைய பிரயாசப்பட்டாங்க. ராத்திரி முழுவதும் 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 எப்படியாவது பிடித்து விடலாம் என்று நினைத்து, அகப்படும் என்று நினைத்த சீடர்களுக்கு கிடைக்காத நிலையில இருந்த போது இயேசு அவர்களுக்கு சொன்ன தெளிவான ஒரு ஆலோசனை, வலது புறமா வலையை போடுங்கள் அப்படி சொன்னாரு. பாருங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். இந்த வசனமே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்றாரு, அப்போது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். வாசிப்போம். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எனக்கு அன்பார்ந்த மக்களே, ஜனங்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சீடர்களுக்கு சொன்னார், நீ வலது புறம்னு சொன்ன உடனே அப்படியே போட்டாங்க. இப்ப கொஞ்சம் மீன் கிடைக்கல. வேதம் சொல்லுது, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அப்ப அது வரைக்கும் மீன் வரும், மீன் வந்துடும் சொல்லி, மீன் கிடைச்சிடும் சொல்லி, அகப்படும் என்று சொல்லி சீடர்களை பிரயாசம் இருந்துச்சு. ஆனா பலன் இல்லைங்க, பலன் இல்லை. வெறும் வலை தான் இருந்துச்சு, ஒன்றுமில்லாத நிலை தான் இருந்துச்சு, வெறும் படகத்தான் இருந்தார்கள். இப்ப இயேசு சொன்னார் பாருங்க, இயேசு சந்திச்சாங்க பாருங்க, இயேசு அவங்களோடு பேசினார் பாருங்க. வலது புறமா வலையை போடின உடனே இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி சீடர்கள் திரும்பவும் போய் வலையை போட்டார்கள். இப்ப கொஞ்சம் மீன் இல்ல, ஏதோ அன்னை பொழப்புக்கு மீன் இல்ல, திரளான மீன்களை பிடித்தார்கள். அகப்பட்டது, திரளான மீன்கள் அகப்பட்டது. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அதை இழுக்க முடியல. உங்களுக்கு ஆண்டு இன்னைக்கு சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த பக்கமெல்லாம் போயிட்டீங்க, எந்த பிரயாசம் பட்டுட்டீங்க, எவ்வளவோ நீங்க சேமிக்க பிரயாசப்பட்டீங்க, எவ்வளவோ கட்டுவதற்கு பிரயாசப்பட்டீங்க, ஒரு வேலை கிடைப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்கலாம், ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க பிரயாசப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி உங்க திறமையில பல காரியங்களை செய்வதற்கு நீங்க பிரயாசப்பட்டும் அகப்படாத காரியத்தில் இருந்த சீடர்களை போல ஒன்றுமில்லாத நிலையில தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த அருள்நாதர் இயேசு ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் அகப்படாதவைகள் இனி அகப்படும், இல்லாதவைகள் கர்த்தர் இனி இருக்க பண்ணுவா. இதுவரைக்கும் நீங்க இல்லாத நிலையிலே வாழ்ந்துட்டீங்க. இயேசு சொல்லுகிறா, இனி அவைகள் உனக்கு அகப்படும். அந்த வலதுபுறம் சொன்ன உடனே இப்ப எண்ணமெல்லாம் மீன் மேல இல்ல, எண்ணமெல்லாம் மீன் எங்க கிடைக்கும்னு இல்ல, வலைக்கு, படகுக்கு வலதுபுறம் வலையை போட வேண்டும் என்ற ஒரே சிந்தை மட்டும்தான் பிரியமானவர்களே சீடர்களுக்கு இருந்தது. என்னன்னா சொன்னவர் ஆண்டவர், கீழ்ப்படிந்து பார்த்தார்கள். இப்ப திரளான மீன்கள் வலையில் இருந்தது. எவ்வளவு மீன் இருந்துச்சு அப்படி சொன்னா கீழே வாசிப்போம். அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வாருங்கள் முதல்ல கேட்டாரு, எதாகலும் அப்படி கேட்டாரு. இப்ப சொல்றாரு, இப்போது நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். எத்தனை மீன் கிடைச்சிச்சு பாருங்க, 153 மீன் கிடைச்சிச்சு. ஒரு மீன் கூட கிடைக்கல. இவங்க சொந்த பிரயாசப்பட்ட ராத்திரி முழுவதும் இரவு முழுவதும் ஒரு மீன் கூட கிடைக்கலங்க. இப்ப இயேசு சொன்ன வார்த்தை பகல் இல்ல, அதிகால வேளையில பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. விடியற் காலமான போதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4ஆம் வசனம் தொடக்கத்துல விடியற் காலமான போது, எப்போதுமே மீன் ராத்திரி தான் பிடிப்போம். இவங்க விடியற் கால வேளையில தான் போய் மீன் பிடிக்க போனாங்க. இப்ப இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனதுனால பாருங்க கிடைச்சிச்சு. பாருங்க 153 மீன், எல்லாமே பெரிய மீன்கள். ஒரு மீன் கூட சின்ன மீன் இல்லை, எல்லாமே பெருசு. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு 153 மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆஸ்வதிக்க ஆரம்பித்தால், அவருடைய வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பித்தால், அவர் இப்படித்தான் உங்களை நிரப்புவார். இரவெல்லாம் வலை போட்ட போது கிடைக்காத மீன்
ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு வலையை போட்ட போது வந்துச்சு பாருங்க மீன். 153 மீன். எண்ணிக்கை கரெக்டா இருந்துச்சு, படகு நிறைஞ்சிருந்துச்சு, வலை கிளியவே இல்லை. உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. மாசம் முடிஞ்சிருச்ச, வருஷம் முடிய போதுன்னு ஒருவேளை நீ கலங்கல்ல. ஆமே ஆமே, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டேனே, எத்தனை எக்ஸாம் எழுதிட்டேன், எத்தனை இன்டர்வியூ போயிட்டேன், எத்தனை முயற்சி எடுத்துட்டேன், எனக்கு நடக்கலேன்னு ஒருவேளை கவலைப்படலாம். இல்லை மகளே, இல்லை மகனே, உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறான். அது தற்கால திட்டம் அல்ல, அது உன் தலைமுறையெல்லாம் நீ வாழ வைக்கிற திட்டம். பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய மீன் இருந்துச்சு, ஒண்ணு கூட சிறுசு இல்லை. பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எண்ணிக்கையிலையும் நிறைவா இருந்துச்சு, அளவுலையும் பெருசா இருந்துச்சு. ஆண்டவர் உன்னை இன்னைக்கு அப்படித்தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் உனக்குன்னு ஒரு விசேஷித்த மாதம். இந்த நாள் விசேஷித்த நாள். என் அன்பு மகனே மகளே, உனக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான், நீ ஒரு விலையேற பெற்ற காரியத்தை தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறாய். அவங்க கிடைக்காதது அன்று வார்த்தையினால் கிடைத்ததை போல உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரியினுடைய வீட்டில் திருமணம் ஒன்று நிச்சயம் நடந்தது. என்னை ஜிபிக்கு அழைத்திருந்தார்கள். நான் கடந்து போயிருந்தேன். ரொம்ப சிறப்பாக அந்த திருமண நிச்சயார்த்த விழா நடந்தது. நான் அவர்களோட பேசின போது, இந்த வரன் எப்படி உங்களுக்கு அமைந்தது என்று கேட்டேன். அந்த பெண் வீட்டாரிடம், அவங்க தான் எங்க ஊர், அவங்ககிட்ட கேட்டேன், இந்த திருமண வரன் எப்படி உங்களுக்கு அமைந்தது என்று கேட்டேன். அவர்கள் சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னார்கள். அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. கேட்ட என்ன என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் மகளுக்கு ரொம்ப வரன் பார்த்தோம், நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ஆனால் ஒரு குடும்பம் கூட எங்களுக்கு சரியான அளவில் வரல, ஆனால் இந்த குடும்பம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்று சொன்னார்கள். எப்படி இவர்கள் உங்களை தெரிந்தெடுத்தார்கள், நீங்கள் எப்படி இதை தெரிந்து கொண்டீர்கள் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அப்போது இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நிறைய வரன் வந்து இருந்துச்சான். அவங்க எந்த வரனை பார்த்து நாம் முடிவெடுப்போம், எல்லாமே படிப்பு நமக்கு பிரியமா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்றபடி எல்லாமே இருக்கு, இதில் எதை நான் தேர்ந்தெடுக்க என்று தெரியாதபடி அவர்கள் நிறைய திகைப்போடு இருந்த போது அவர்கள் நேராக ஒரு ஆலயத்திற்கு போனார்கள். ஆலயத்தில் போய், ஆண்டவரே, இந்த பயிரிடலாம் வந்திருக்கு, இத்தனை வரன் வந்திருக்கு, இதில் நாங்கள் எதை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆண்டோடைய ஆலயத்தில் போய் இவர்கள் அமர்ந்து ஜெபித்தார்கள் குடும்பமாக. இன்னைக்கு அவங்க சொன்ன காரியத்தில் அதுதான் ரொம்ப சிறப்பாய் தெரிந்தது. நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுக்க நினைக்கிறோம், அறியாத மக்கள் ஜோசை கண்ட போறாங்க, அறியாத மக்கள் தெரிந்த அனுபவம் உள்ளவண்டு போறாங்க. ஆனால் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் எங்கே தான் போகணும்னா தேவ ஆலயத்துக்கு தான் போகணும், தேவ சமூகத்துக்கு தான் போகணும். இந்த குடும்பத்தார் அப்படித்தான் போய் தேவ ஆலயத்தில் போய், ஆண்டவரே, எத்தனையோ வரன் வந்திருக்கு, எதை நாங்கள் முடிக்கன்னு தெரியலையே, எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கப்பான்னு கேட்டாங்களா. பிரியமானவர்களே, அங்கே இவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு பதிலான வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை என்றால், உங்க ஊருக்கு நேர மேற்கு திசையில் இருக்கிற பெண் தான் உங்களுக்கு என்று நான் நியமித்தது என்று ஒரு செய்தி ஒரு உள்ளத்தில் வந்ததா. உடனே இவர்கள் ஜெபித்துட்டு கடந்து வீட்டுக்கு போய் அந்த பயோடேட்டா எல்லாம் வந்திருக்க வரன் எல்லா குடும்பங்கள் எல்லாம் பார்த்தா மற்றதெல்லாம் தெற்க வடக்க கிழக்க இருந்துச்சான். ஒன்றே ஒரு வரன் மட்டும்தான் இந்த மேற்கு திசையை நோக்கி இருந்ததா, அதுதான் இந்த குடும்பம். உடனே அவங்க மற்றதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த குடும்பம் சாதாரண குடும்பம் தான், ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட குடும்பம். எப்படி பேதுருக்கு வலது புறமா வலையை போடுங்கள் என்று ஒரு அறிவுரையை, ஒரு ஆலோசனை ஆண்டவர் இயேசு சொன்னாரோ, அதே போலத்தான் பிரியமானவர்களே, இந்த குடும்பம் தான் உங்களுக்கு என்று மேற்கு திசை என்று சொன்னதுனால வேற எந்த குடும்பம் மேற்கு திசையில் இல்லை, ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்தது. அதை நேரே வந்தார்கள். அந்த குடும்பத்திற்கு அவர்களே அதை குடும்பத்தை சந்தித்தார்கள், அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களை தீர்மானித்தார்கள், அவர்களே இந்த பெண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தினார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த திருமணம் ரொம்ப ஆசீர்வாதமாய் நடந்தது. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க போன திசையில ஒண்ணு நடக்காம இருந்திருக்கலாம்,
நீங்க நடந்து வந்த பாதையில ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க படித்த நிலையிலிருந்து ஒரு வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்ல உழைச்சி ஒரு சம்பாதித்து ஒரு அனுபவிக்க முடியாம இருக்கலாம், இல்ல குடும்பமா இருந்து ஒரு பலன் பெறாம இருக்கலாம். திருமணமாகி பல வருஷமாச்சு, எனக்கு தேவையான ஒரு புத்திர குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அங்கலாய்க்கலாம். நீங்க கூட ஒன்றுமில்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வாழ்ந்து என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லையே, என் நம்பின என் நண்பன், நம்பின என் பெற்றோர், நம்பின என் உறவுகள் எல்லாம் என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி கூட நீங்கள் வெறும் படகில் இருந்த சீடர்களை போல இருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இனி உங்கள் வாழ்க்கையிலே நான் இருக்க பண்ணுவேன். இல்லாத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே நான் இருக்க பண்ணுவேன். இதுவரை நீங்கள் கண்டிராத அதிசயங்கள், ஆமா, இதுவரைக்கும் நீ கண்டு ஏங்கி கொண்டிருந்த அந்த நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு அது உங்க வீடு தேடி வரப்போகிறது. ஆமென். விசுவாசித்தவளை தான் பாக்கியவது இந்த வேதம் சொல்லுது. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, படகுல இருந்த வெறுமை இயேசுவை சந்தித்ததுனால மாறிடுச்சு. நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாங்க, நீங்க சபைக்கு வாங்க, ஆண்டுடைய சத்தியத்தை கேளுங்க, வேதத்தை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது நடக்கிற காரியம்தான் எப்படி 153 பெரிய மீன் கிடைச்சிச்சோ அப்படி ஒரு பெரிய வேலை கிடைக்கும், ஒரு பெரிய வாழ்வு உண்டாகும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஒரு தரிசனமான செய்தி, இது ஆண்டு கொடுக்கிற நல்ல ஆலோசனையான செய்தி. கேட்டு பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து நாம் தியானிப்பு எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார். பாருங்க, தேவ ஆலயத்திற்கு போன ஜெப வேளையில போன பேதுரு யோவானும் அங்க இருந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பேசினார்கள். என்ன பேசினா? எங்களை உற்று பாருனாங்க. பாருங்க, பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்தார்கள். அவனிடத்தில் 5வது வசனம் வாசிப்போம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, பாருங்க, அங்க இயேசு கேட்டார், ஏதாகிலும் உண்டான்னு கேட்டாரு. இங்க பிச்சைக்காரன் பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் எண்ணம் எல்லாம் என்ன இது என்றால் வேலையே பிச்சை எடுக்கதான். யாராவது பொண்ணை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, ஆமா, எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவனுடைய மன திருப்திக்கானவைகளுக்காகத்தான் அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்தான். இது ரொம்ப வருஷமா நடந்த காரியம். ரொம்ப வருஷமா வேலையே பிச்சை எடுக்க வேலை. போக ஆலயத்துல போய் ஆலயத்துக்குள்ளேயும் காணிக்க போடுறவங்க இவனுக்கும் ஒரு பிச்சை போட்டாங்க. இவன் பிச்சை எடுப்பதில் மட்டும்தான் கவனம். இவன் தேவை பொண்ணு பொருள் தான். ஆனா பிரியமானவர்களே, இவன் தீர்மானித்தது ஒன்று, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு தீர்மானித்து கொடுத்தது வேறொன்று. ஆகவேதான் பிரியமான, அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னுடையதில்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்கிட்ட நீ எதிர்பார்க்கறது இல்லை. நீ எதிர்பார்க்கறது வெள்ளியும் பொண்ணுதான். நீ காசத்தை எதிர்பார்க்கிற, அது என்கிட்ட இல்ல. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளது பாருங்க, மற்ற இடத்துல எல்லாம் காசு பணம் இருந்துச்சு. ஆனா இவற்றை காசு பணத்தை மேல ஒன்று இருந்துச்சு. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். உடனே இயேசு அந்த பேதுரு யோவான் சொன்ன உடனே பாருங்க, அவங்களுடைய தீர்மானம் அவனை பலன் கொள்ள வைத்தது. உங்களை பலப்படுத்தத்தான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய கர்த்தர் பேசுகிறார்மா. நீ பலனடையணும், நீ சோர்ந்து போகாத. இத்தனை வருஷம் என் பொழப்பு இப்படித்தான், இத்தனை வருஷம் என் வாழ்க்கை இப்படித்தான், இத்தனை வருஷம் என் குடும்ப நிலை இப்படித்தான், என்னை வளர்த்தவங்க இப்படித்தான், என்னை வாழ்க்கை இப்படித்தான் சொல்லி நீங்க ஒருவேளை சோர்ந்து போகாதீங்க. ஆமென், ஆமென். பலன் கொள்ளும்படியாய்த்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இது உன் சரீரத்திற்கு மட்டுமல்ல, உன் ஆத்துமாவுக்கு ஒரு பலன் பெறத்தான் கர்த்தர் இந்த தேவ செய்தின் வழியாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ பலன் கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை இப்ப பாருங்க மாறிடுச்சு. அவனுக்கு தேவை எல்லாரை போல பொண்ணும் பொருளும்.
ஆனா பேதுரு யோவான் நினைச்சாங்க இவன் வாழ்க்கையை மாற்றணும், இயேசுவின் நாமத்தில் அவனுக்காக நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி ஜெபித்த அந்த வார்த்தையை அனுப்பினார்கள். அந்த வார்த்தை அவனை பலப்படுத்திருச்சு. அதுவரைக்கும் நடந்ததை பார்த்தவன் இப்ப நடக்கிறான். மற்றவன் நடப்பதை தான் இவன் பார்த்து கொண்டிருந்தான். இப்ப இவன் நடக்கிறான். இவன் நடந்ததை யாரும் பார்க்கல, அந்த அன்னைக்கு எல்லாரும் பார்க்கிறார்கள். அந்த வசனத்துல 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்துல பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினால் ஆவது, எங்கள் சுய பக்தியினால் ஆவது இவனை நடக்க பண்ணினோமோ என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பாருங்க, முதல்ல பிச்சைக்காரன் நோக்கி பார்க்க சொன்னாங்க. பிச்சைக்காரன் நோக்கி பார்த்தா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இப்ப எல்லா ஜனங்களும் நோக்கி பார்க்கிறாங்க. நடக்காத ஒருத்தர் நடக்கிறாப்பான்னு பார்த்தாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆண்டு அப்படி செய்ய இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் ஒன்று பேசுகிறார். ஆமா, இதுவரைக்கும் நடக்காத காரியம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. பல சவால் விட்ட காரியம் நடக்கும்னு கர்த்தர் சொல்றாருங்க. இதுவரைக்கும் இல்ல, அதெல்லாம் நடக்காது. உனக்கு எத்தனை வயசாயிடுச்சு, நடக்காதுவாங்க. இனி உனக்கு என்ன இருக்கு, நடக்காது சொல்லுவாங்க. நடக்கும். நடக்க செய்கிறவர் கர்த்தர். அவர் தான் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன கண் பார்த்தவர்களே, இவனுக்கு 40 வயசு வரைக்கும் அவன் அங்க இடத்துல உட்கார்ந்து ஆலயத்துல பிச்சை எடுக்கிற வேலையை பார்த்தான். இன்றைக்கு தேவ ஆலயத்துல போய் தேவனை ஆராதிக்கிற மனுஷனாய் மாறிவிட்டான். உங்க வாழ்க்கை இன்னைக்கு இடம் மாறப்போகுது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சூழ்நிலை மாறப்போகுது. இன்றைக்கு மாறப்போகுது. ஏனென்றால் தேவனை ஆராதிக்கிற மட்டுமல்ல, அறிவிக்கிற தேவனோடு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் வந்தாங்க. யோவான், பேதுரு வந்தாங்க. இயேசுவோடு இருந்தவங்க வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை தான் அந்த மனிதனுடைய நிலையை மாற்றியது. நாங்களும் சொல்லுகிறோம், உங்க வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உன் குடும்ப வாழ்க்கை மாறும், உன் தரித்திர வாழ்க்கை மாறும். இது கனவு நினைக்காத, இயேசுவால நடக்கும் நம்பிப்பார். என் அன்பு சகோதரியே, இது நடக்கும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் அல்லவா? வேதம் அப்படி சொல்லுகிறது அல்லவா? பாருங்க, முதல்ல சீடர்கிட்ட மீன் கட்டவர் இப்ப பாருங்க கொண்டு வாருங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? ஏதாவது நடக்குமா, ஏதாவது நடக்கும் நினைச்சுக்கிட்டு அவன் மனசு நினைச்சதெல்லாம், அந்த பிச்சைக்காரன் நினைச்சதெல்லாம் ஒண்ணு. ஆனா இயேசு கொடுத்தது, தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்தது மேலானது. உனக்கு ஆண்டு செய்ய போறாருமா. மாசம்தான் கடந்து போயிருக்கு, ஆனா தேவ திட்டம் கடந்து போகல, தேவனுடைய தீர்மானம் கடந்து போகல, அவர் உன் மேல வச்ச அந்த தீர்மானம் கடந்து போகல. பிரியமான சகோதரி, அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். உன்னை தேடி அந்த நல்ல செய்திகளை கர்த்தர் அனுப்புவார். உன் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை கர்த்தர் அனுப்புவார், அதிசயத்தை நடத்துவார். நீ பார்க்க போகிறார். எப்படி அந்த 153 மீன் அப்படி நிறைஞ்சு வந்துச்சோ, அதே போல நன்மையான ஒரு வேலை, நன்மையான ஒரு வாழ்க்கை, நன்மையான ஒரு வீடு, நன்மையான ஒரு காரியத்தை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார். இது மனுஷரால் கூடாததுதான், ஆனா தேவனால் கூடும். உன் பிழைப்புனால, உன் உழைப்புனால, உன் திறமையினால அது கூடாததுதான், ஆனா தேவனால கூடும். உன் பெற்றோரால கூடாததுதான், உனக்கு அது நடக்கும். உன் நண்பர்களால் கூடாததுதான், ஆனா தேவனால் கூடும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். என் அன்பு மகனே, நீ இயேசுவை ஏற்றுக்கொள். அவர் உனக்கு பாதை காட்டுவார். அவர் உனக்கு பாதை காட்டுவார். அது மட்டுமல்ல, அந்த பாதையில உன்னை நடத்தவும் செய்வார். அது மட்டுமல்ல, அந்த பாதையில உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்வார். உனக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, இல்லாதவைகளை இனி இருக்க நான் பண்ணுவேன். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாதவைகளை நான் இருக்க பண்ணுவேன். நீ விசுவாசித்தால் இப்ப ஆமேன்னு சொல்லிப்பாரு. நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் நடக்கும். விலக வேண்டிய கெட்ட காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் உன்னை விட்டு விலகி போகும். எடுத்துக்கூட இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். வாசிப்போம். 21வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இயேசு அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அநேக நேரத்துல தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், பாருங்க இவனு சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே,
இயேசுட வந்து கேட்கிறான், ஏதாகணும் உங்களால் செய்யக்கூடுமானால், இயேசுவே ஏதாகணும் உங்களால் செய்ய முடியும் என்றால் எனக்கு செய்யும் என்று கேட்டான், உதவி கேட்டான். ஏன்னா இதுவரைக்கும் சந்தித்தவர்கள் ஏராளம், ஆனால் ஒருவரால் இவனுக்கு உதவி செய்ய முடியல. ஏனென்றால் இயேசுவால் குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வந்துட்டான். முதலாவது சீடர்கள்ட்ட கொண்டு நிறுத்தினா தன் மகனை. அவன் அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன். சொல்லப்பட்டிருக்கு 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை. அது ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, ஊமையான ஆவி, அது பிடிச்சிருக்கு. ஆமே, உம்மிடத்தை கொண்டு வந்து உன் சீடர்களை கொண்டு வந்தேன், அவங்களால் துரத்த முடியல. உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, அவனுக்கு இயேசு உதவி செய்தார். என்ன உதவி செய்தார்? வாசிப்போம், 23ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும், ஆனா நீ ஒண்ணு செய்யணும், நீ விசுவாசிக்கணும். நடக்கும், நீ விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இயேசுவால என் பிள்ளை குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். உடனே சொன்னா, அவன் சொன்ன செய்தியை கேட்ட உடனே பெரிய கூட்டமே திரண்டு வந்தது என்று பைபிள் சொல்லப்பட்டு 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். பிசாசு அதட்டினார். 2 காரியம் சொன்னாருங்க, நல்ல கவனமா பாருங்க. ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, வெளியே போன்னு சொன்னாரு. அடுத்த நோடு சொன்னாரு, இனி இவனுக்குள் போகாதே என்று ஒரு கட்டளையும் விட்டான். வெளியே போன திரும்ப வந்துடும். நிறைய பேருக்கு பிசாசு அப்படித்தாங்க, சபையில துரத்திடுவாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடும், அவனுக்குள்ள வந்துடும். துரத்தவும் செய்தார், திரும்ப உள்ள வராதே என்று அவனுக்கு கட்டளையும் விட்டார். பிசாசு அடுத்த வருஷம் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போம். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. போதும், புறப்பட்டு போயிற்று. ஆமென். இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க, பிசாசு அலக்களிச்சிட்டு அவனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு பின்பு அந்த ஆவி, அந்த ஊமையான செவிட்டு ஆவி அவனுக்குள்ள வரவே இல்லை. பிரியமானவர்களே, ஏதாவது செய்யக்கூடுமா நான் செய்யும் என்று கேட்டவனுக்கு செய்ய முடியும் என்று ஆண்டு செய்து காட்டினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமா? ஏதாவது வாழ்க்கை அமையுமா? ஏதாவது ஒரு குடும்பம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். உனக்கு ஆண்டு செய்ய போகிறார். தலைகளை தாழ்த்துவோமா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஒரு அற்புதம் செய்வார். கண்களை மூடுவோம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நோய் இருந்திருக்கும், இனி சுகத்தை அனுப்ப போகிறார். இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், ஆண்டவரே மாற்றப் போகிறார். கடன் 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 என்று அங்கலாய்த்திருப்ப, இனி அதை அடைக்க உதவி செய்ய போகிறார். ஆமே, நான் பிரயாசப்பட்டு ஒன்று நடக்கலன்னு நினைக்கலாம். ஆமே, எப்படி சீடர்கள்ட்ட ஒன்றுமில்லை என்றவர்களுக்கு ஆமே இருக்க பண்ணினாரோ, இன்றைக்கே நடந்துரும், இப்பவே நடந்துரும். ஆமே, ராத்திரி நடக்காத காரியம் அதிகாலையில் நடந்தது அல்லவா? இன்றைக்கு உனக்கு நடக்க போகிறது. விசுவாசி மகளே, நீ விசுவாசி, உனக்கு எல்லாம் நடக்க. இயேசு விசுவாசி, நீங்க இருந்த இடத்துல முள்ளங்கால் படி எடுங்க. ஆமே, அந்த காரியத்தை தேவ சமூகத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் விலையேற பெற்ற அற்புதத்தை ஈவாய் உனக்கு கொடுத்து மகிழ பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நின்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இவர்கிட்ட ஒன்று இல்லை ஆண்டவரே, திருமணத்துக்கு ஒன்றும் இல்லப்பா, வேலைக்கு ஒன்று இல்லப்பா, வாழ்க்கைக்கு ஒன்று இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா.
ஆமே, சுமை இருக்குப்பா, நோய் இருக்குப்பா, வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவருடைய கண்ணீரை துடைக்க யாரும் இல்லப்பா. இவங்க அழுதா அதட்டுவதற்கு மனுஷன் இருக்காப்பா, ஆதரிக்க யாரும் இல்லப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. இவங்க நிலை மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை இவங்களை சூழ்ந்து காப்பதாக, அன்பு இவங்களை சூழ்ந்து காப்பதாக, இயேசுவின் ரத்தத்தை வீட்டை கொள்வதாக, அசுத்த ஆவிகளை இவர்களை விட்டு வெளியேறி போவதாக, பொல்லாத ஆவிகளை வீட்டை விட்டு வெளியேறி போவதாக, தரித்திர இவர்களை விட்டு வெளியேறி போவதாக, ஒரு தேவ சமாதானம் இவர்கள் குடிகொள்வதாக இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதுவரைக்கும் இந்த துன்பங்கள் எல்லாம் மாறட்டும். இந்த மாதம் எல்லாம், இனி வருகிற நாட்கள் எல்லாம் இன்பங்கள் செழிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தின்படி உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you.